எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய சத்தியத்துக்கு ஒரு அரை மணி நேரம் அவருடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறேன். சங்கீதம் போன வாரத்தில் தொடர்ச்சி கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற தொடர்ச்சி தான். இது தொடர்ச்சியாக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதில் சங்கீதம் 27:10 வாசிக்கலாம். என் தகப்பனும் என் தாய்மனை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என் தகப்பனும் என் தாயின் என்ன பண்ணலாம், கைவிட்டாலும் என்ன பண்ணுவானா, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வான். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ சேர்த்துக் கொள்வான். நான் தடுமாறுவதில்லை, என்னை அவர் சேர்த்துக் கொள்வார். அவர் மகனாய் மகளாய் என்னை சேர்த்துக் கொள்வார். அப்படிதான் இங்க ஒரு மனுஷனை கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறார். வாக்குத்தத்தத்தின் மனுஷன் அவன். வாக்குத்தத்தத்தினாலே அவர் கர்த்தர் அவனை ஈசாக்குக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தத்தினாலே அந்த மனுஷன் பெறப்பட்டான். ரெபெக்காளுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார். தன்னுடைய சகோதரனுடைய காலை பிடித்தவனாய், சகோதரனுடைய காலை அவர் முந்தி பிறக்க வேண்டும், ஆனாலும் நீ மிந்தி பிறக்க, நானும் மிந்தி பிறப்பேன் சொல்லி அவன் கரத்தினாலே அவன் காலை பிடிக்கிறான். ஆனாலும் தேவ சித்தம் அவன் மூத்த சகோதரன் முன்னாடி பிறக்க வேண்டியது. ஆனாலும் இவன் அந்த கருவறையில கூட என்ன பண்றான், தன் சகோதரனுடைய காலை பிடிக்கிறவனா இருக்கிறான். அவன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாயின் தகப்பனும் அவனை தன்னுடைய சகோதரன் மூத்த சகோதரனுக்கு பயந்து அவனை விரட்டி விடுறாங்க. தன்னுடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு அவன் ஓடி வருகிறான். அவன் சொல்லிட்டு வந்திருப்பான், என் தாயின் தகப்பன் என்ன விரட்டுறாங்க, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், என்ன சேர்த்துக் கொள்வான், என்னை சேர்த்துக் கொண்டு என்னை ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வனாந்தர வழியாய் அவர் ஓடுகிறார். அல்லேலூயா. ஆதியாக புஸ்தகம் 28:15 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து அந்த சொல்றார், சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கரங்களை கந்தரமாக வெளிப்படுத்தேன். ஆண்டவர்கிட்ட தான் கேட்டிருக்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு வயல் வேணும், ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், ஆண்டவரே நான் படிப்பில் எல்லா விதத்திலும் நான் முதன்மையாய் மாணவனாய் மாணவியாய் காணப்பட வேண்டும். 1000 பேர் எக்ஸாம்ல எழுதலாம், அதுல முதல் மாணவி அல்லது முதல் மாணவனாய் இருக்க வேண்டும். ஏதாவது ஆண்டவரிடத்திலே நீங்கள் பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அதை நான் என்னைக்கு மனதில் வைத்திருக்கிறேன், ஆனால் அது நிறைவேறும் அதுவரை நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். அந்த தரிசனம் இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேறிடும், அதுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடம் ஒன்றை கேட்டேன், அதையே நாடி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் தேவனிடத்தில் ஏதாவது கேட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், உன் தாய் தகப்பன் ஒரு சகோதரனுக்கு பயந்து உன்னை உன் மாமன் வீட்டுக்கு விரட்டி விடுகிறார்களா? இல்லை யாக்கோபு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உடன்படிக்கைய மகன், நீ வாக்குத்தத்தத்துல ரெபெக்காள் வயிற்றில உன்னை நான் உருவாக்கினேன், அவளோடு நான் பேசினேன். ரெபெக்கா, உன் வயிற்றிலே 2 விதமான சந்ததி பிறக்கும் என்று ரெபெக்காளோடு தேவன் பேசியிருந்தார். இளையவன் மூத்தவனை ஆளுகை செய்வான் என்று பிறப்பதற்கு முன்பாகவே ரெபெக்காளோடு தேவன் பேசிவிட்டான். உனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே சொப்பனத்திலாவது
இல்ல வேதத்தின் மூலமா, இல்ல ஊழியக்காரன் மூலமா, அல்லது ஜெபத்தின் மூலமா ஏதாவது தேவனோடு இடைப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்க. அல்லேலூயா. ஆனா யாக்கோபுக்கு ஆண்டவர் பேசினாரு, எபேக்காலோடு பேசினார். உன் கருவில் 2 பிள்ளைகள் உண்டு, மற்றவனை இளைவன் என்ன பண்ணலாம்? சேவிப்பான். எங்களுக்கு வசனம் அன்னைக்கு எடுத்தாச்சு, அதனால தான் குரல் வருது. வாசிங்க. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நீ வசனத்தை எடுக்கணும் பாருங்களேன். இதான் தேவ கிருபை. வாசிங்க. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் வர இடம். அது எல்லாருக்கும் சொல்லு. எத்தனாவது வசனம்? 25, 23 எல்லாம் எடுங்க. அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் பிறக்கவும் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் என்ன பண்ணுமா? பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பலத்திருப்பாங்க. அவங்க யாரு? இஸ்ரவேலர், யாக்கோபுடைய சந்ததி. பலத்திருப்பாங்க. ஆசீர்வாதத்தில் பலத்திருப்பாங்க, ஞானத்தில் பலத்திருப்பாங்க, கிருபைகளிலே பலத்திருப்பாங்க, வல்லமையா இருப்பாங்க, உலகை ஆளுகை செய்வாங்க. மற்றவனையோ இளைவன் என்ன பண்ணுவான்? சேவிப்பான். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்னா ஒருவேளை தாமதிக்கலாம், நாட்கள் கடந்து போகலாம், மாதங்கள் கடந்து போகலாம், ஆண்டுகள் கடந்து போகலாம். ஆனா வார்த்தைகள் என்ன பண்ணோம்? நிறைவேறும். 2 விதமான ஜனங்கள் பிரிந்தோடுவார்கள். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஒருவன் இளைக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. என்று தீர்க்கதரிசினால் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள். அப்ப எபேக்கால், ஈசாக் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் தேவனால் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டு நம்ம பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். நம்பிக்கை வைக்கலாம். எதை குறித்து நம்ம கவலை வராது. சத்துவை குறித்தோ, பிசாசுகளை குறித்தோ, நோய் வியாதிகளை குறித்தோ, வேதனை குறித்தோ, உலகத்துடைய காரியங்கள் குறித்து நமக்கு கவலை வராது. காரணம் என்ன? கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் பேசியிருக்கிறார். கவலை இல்லை. கர்த்தர் ஒரு நாளில் தீமையை கொண்டு வர மாட்டான். அதனால அவர் முதிர் வயதிலே, வாலிப நாட்களிலே தன்னுடைய சகோதரனோடு ஒரு பிரச்சனை, அதுல மூத்தவன் இளையவனை அடித்து கொண்டு விடுவானோ என்று சொல்லிதான் தாய் தகப்பனும் சேர்ந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவனை விரட்டுகிறார்கள். அவன் வனாந்தரத்திலே அங்கே போய் கொண்டிருக்கிறான். அப்பதான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். கருவுல யாக்கோப்பு உதயமாகும் போது கர்த்தர் எபேக்காலோடு பேசுகிறார். அத வாலிபத்துல யாக்கோப்பு வனாந்தரத்திலே போகும் பொழுது அவனோடு பேசுகிறார். முன் குறித்தவர்களை ஆண்டவர் விட மாட்டார். கண்டு கொண்டவர்களை கர்த்தர் விட மாட்டார். நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விட மாட்டார். அழைக்கிறவர்களை கர்த்தர் விட மாட்டார். அழைத்தவர்களை கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு. நீங்க வாசித்தீங்கன்னா 28, 13, 14, 15 வசனத்தை நீங்க வாசிக்கல. அதற்கு மேலாக அதுக்கு மேல வாசிங்க. அங்கே வனாந்தரத்திலே அங்கே போயிட்டான். அங்க அவனுக்கு இரவாயிட்டு, நைட் ஆயிட்டு, அவன் ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டு அங்கே அவன் உறங்க வேண்டும், பறக்க வேண்டும், தூங்க வேண்டும் என்று அங்கே அவன் தன் தலையை சாய்ப்பதற்காக அந்த இடத்திலே அவன் அமர்கிறான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டு இருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது.
அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள். தெரியுங்களா? படுத்திருந்த பூமிக்கும் வானத்துக்கு என்ன இருக்கிறது? அப்போ உன் வீட்டுக்கும் பரலோகத்துக்கு என்ன இருக்கு? ஏணி இருக்குது. உன் வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் இறங்கி நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, இல்ல மூச்சுட்டு இருக்கிறியா, இல்ல செல்லுகளை நோண்டிட்டு இருக்கிறியா 12 மணிக்கு 1 மணிக்கு, இல்ல தூங்கிட்டு இருக்கிறியான்னு பாப்பாரு. அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கும் பரலோகத்துக்கு ஏணி இருக்கு. சாப்பிட்டியா 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்துல, நியமிக்கப்பட்ட நேரத்துல நீ ஜெபிக்கிறியா? வாலிபர் இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி, வேதம் வாசித்தியா என்பதை உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறான். அதுல நீதிமொழிகளை ஞானி ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். ஞானி 5:21 சொல்லியிருக்கிறார். ஞானி 5:21 வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்கள் முன்பாக இருக்கிறது. உன் வழி கர்த்தர் முன்பாக இருக்கிறது, உன் போக்கு கர்த்தர் முன்பாக இருக்கிறது, உன் நினைவுகள் கர்த்தர் முன்பாக இருக்கிறது, உன் வாழ்க்கை கர்த்தர் முன்பாக இருக்கிறது, உன்னுடைய வாழ்நாள் கர்த்தர் முன்பாக இருக்கிறது, உன் போக்கை வருத்தையும் கர்த்தர் முன்பாய் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஞானி சொல்லுகிறார் 5:21 என்ன சொல்லுகிறார்? மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்கள் முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும். அப்ப யாக்கோபுடைய வழியை கர்த்தர் கவனித்தாரா, கவனிக்கலையா? யாக்கோபுடைய வழி ஓட்டம், வனாந்தர வழி, தன் சகோதரனுக்கு பயந்து ஓடுகிற அந்த ஓட்டம், அந்த பயம், அந்த நடுக்கம் குறித்து கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறார். நீ ஒண்ணு என்னை பார்க்கிறாரு. உன் வீட்டுக்குள்ளேயும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி இருக்கிறது. அதை மனசுல வச்சுக்கீங்க. பரலோகத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு ஏணி இருக்குது. இந்த சாட்சிக்கும் வானத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி இருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்கி வந்து இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க. அப்ப தேவ ஆவியானவர் இங்க வந்து அசைவாடி கொண்டிருப்பான். நம்ம பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு ஆத்மா மனம் திரும்புகிறது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்குமா. அப்ப ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அவர் கவனிக்கிறான், பார்க்கிறான். அவருக்கு மறைவானது ஒன்றும் பூமியில இல்ல. வேதம் சொல்லுது கர்த்தருக்கு மறைவானது பூமியில ஒன்றும் இல்லை என்றுதான் பைபிள் விளக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அவர் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமியில் இருக்கிறதையும், வானத்துக்கும் பூமிக்கு தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறதையும் யாக்கோப்பு சொப்பனத்திலே கவனிக்கிறான். அதான் எல்லாம் ஒரு விசேஷம். சொப்பனத்திலே இதை கவனிக்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை அதை அப்படியே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவினால் சொப்பனம் பிறப்பது உண்டு, சோகத்தினால் சொப்பனம் பிறப்பது உண்டு, ஆசையினால் சொப்பனம் வருவது உண்டு, சோகத்தினால் சொப்பனம் வருவது உண்டு, தொல்லையினால் சொப்பனம் வருவது உண்டு. சொப்பனம் பல விதத்தை காட்டுகிறது. எல்லா சொப்பனமும் நிறைவேறாது. சிலது ஒரு காரியங்கள் நம்ம மைண்ட் செட்டிங் இருக்கா, அதெல்லாம் நமக்கு தூங்கும் பொழுது அப்படியே நம்ம நினைச்சிட்டு பார்த்தோம்னா அப்படி ரெக்கார்டு திரும்பி அதை ரெக்கார்ட் பண்ணும். அவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேறாது. ஆண்டவர் நமக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரானால் அது நிச்சயமா நம்பணும், அதை நிறைவேறும். அது நம்ம மனதில் இருக்கும், அதை நம்ம பார்ப்போம், அது நிறைவேறும், அது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அதை கவனிக்கலாம். அதுதான் சொப்பனம் பார்க்கிறவங்க எல்லாரும் சொப்பனத்தை பார்த்து நிறைவேறாது, அது தேவ சித்தமா இருக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது அங்க, அதை கவனிக்கலாம். அதற்கு பாத்தீங்களா, அந்த ஏணிக்கு மேலாக சிங்காசனத்திலே கர்த்தர் நிற்கிறான். தன்னுடைய
தூதர்களை மாத்திரம் அவரு பூமியில அனுப்புகிறவர் அல்ல, தூதர்களை அனுப்பிட்டு அவர் என்ன பண்றாரா, அங்கே நின்று உன்னையும் என்னையும் கவனிக்கிறான். உன் பலவீனம், உன் சுகவீனம், உன் தேவைகள் அனைத்தையும் ரெட்டிப்பாய் உனக்கு கொடுப்பதற்காக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். என்ன பண்றாரா, மேலே நின்று கொண்டு நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ ஆண்டவரே அவன் இடத்துல அவன் படுக்கும் பொழுது, என் தாய் தகப்பனை என்ன விரட்டிட்டாங்க, என் அண்ணனுக்கு அண்ணன் என்ன கொள்ளுவான்னு, நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்று. ஆனாலும் இந்த இடத்துல அவன் ஒரு கல்லை எடுத்து தன் தலைமாட்டிலே படுத்துக் கொண்டான். அவன் எதிர்த்து இருப்பான். ஏன்னா ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் மகன், தகப்பன் செய்த அந்த ஜெபத்தை செய்து அந்த இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கை நிறைவேற்றத்தக்கதாக 30 வயது இல்ல, 50 வயது இல்ல, 70 வயது இல்ல, 80 வயது இல்ல, கர்த்தர் உனக்கு சொன்னதாக நிறைவேற்றும் அளவு ஒன்று என்ன பண்ண மாட்டார், கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. அவர் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் வாக்கு மாறாத கர்த்தர், அவர் பொய்வுதா தேவன். அவர் வாக்கு சொல்லிட்டான அந்த வாக்கு என்ன பண்ணுவாரு, நிறைவேற்ற முடிப்பார். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை இருக்கலாம், ஆண்டவர் சூழ்நிலை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னை பார்க்கிற தேவன். இந்த உலகத்துடைய சூழ்நிலை, உன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை பார்க்கிற தேவன் அல்ல, உனக்கு உண்மை உதவி செய்கிற தேவன். அப்ப யாக்கோபுக்கு அவர் உதவி செய்யும்படி அங்கே அவர் சொல்லுகிறார், அடையாளத்தை காட்டுகிறார். அவன் நம்ப முடியாது. நான் யார் தெரியுமா, ஆபிரகாம் ஈசாக்குடைய ஒரு தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் தான். கர்த்தர் என்ன தெரியுமா, அவர்தான். அவருக்கு மேலையும் கீழ் இல்ல, அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். கர்த்தரோட கூடாத காரியம் கர்த்தர். அதுக்கு மேல சக்தி இல்ல, கீழ் இல்ல, மேலே இல்ல. கர்த்தர் என்ன ஆளுகை பண்ணுகிறவர், அரசாளுகிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அதான் கர்த்தர். இயேசு அனுப்பப்பட்டவர். கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர். ஒரு நொடியில் இந்த உலகத்தை அழிக்க முடியும், 10 வினாடியில் அழிக்க முடியும், 10 நொடியில் அழிக்க முடியும். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். நோய்களை ஒரு நொடியில எனக்கு சித்தம் வந்து நீ சுத்தமாக்க முடியும். மரித்தவனை ஒரு வினாடியில சுகமாக்க முடியும். அதுதான் கர்த்தர், அதான் இயேசு, அதான் இரட்சகர், அதான் மீட்பர், அதான் இம்மானுவேல். பைபிள் சொல்லுது, அதான் மேசியா. அப்ப வானத்திலிருந்து நான் யார் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர், நான் கர்த்தர். அதிகாரம் பெற்ற வார்த்தை நான் என்று எல்லாரும் சொல்ல முடியாது. நான் தான் கர்த்தர் என்று இயேசு மட்டும் தான் சொல்ல முடியும். நான் அவருக்கு அந்த எதிர்ப்பு கிடையாது. என்ன சொல்றாரு, கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இதான் உண்மை. தருவேன் என்றால் கொடுப்பார். ஒரு காணி என்ற மாதிரி கொடுத்துருவார், ஒரு செட்டு கொடுப்பார். அவர் கொடுக்க சித்தம் கொடுத்தாங்கன்னா 10 ஏக்கர்ல, 5 ஏக்கர்ல, 100 ஏக்கர்ல கொடுத்துருவாரு. ஒருவேளை நம்முடைய அவிசுவாசம் கேட்ட 1 சென்ட் கொடுப்பார், 2 சென்ட் கொடுப்பார், 3 சென்ட் கொடுப்பார். ஒரு விசுவாசம் கடலை போன்றது. ஒரு பெரிய ஒரு 10, 20, 30 ஏக்கரை கொடுத்துருவாரு. இல்ல 100 ஏக்கரை, 500 ஏக்கரை கூட கொடுத்துருவாரு. நீ கால் மதிக்கும் தேசம் எல்லாம், பூமி எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவேன், சொந்தமாக உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். அடுத்த வசனம், சந்ததி பூமி தூளை போலவும் இருக்கும், நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரப்புவாய். உனக்குள்ளும் ஒரு சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சம் எல்லாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம்.
நம்ம பிள்ளைகள் நமக்குள்ள பிறக்கிறது எல்லாம் மணியை போல இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த வித்தானது மணிகளாக, ஆசிரியப்பட்ட பிள்ளைகளாக, குடும்பங்களாக, பேரனாக, பேத்தியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க பேரம் கொஞ்சம் படிப்புல ஞானத்துல கம்மியா இருக்கானா உடனே உங்க பிள்ளைங்க மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஏசுப்பா, ஏசப்பா, ஏசுபிரான், ஏசப்பா, என் பேரனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, என் பேரனுக்கு படிப்பை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நீ ஏசப்பா மீது உன் பிள்ளைய, உன் பேரனை அல்லது பேத்திய அல்லது மகனை ஒப்பு கொடுக்கணும். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா முதல் மாதத்துல வந்து நிற்பான். சுகத்துல, ஆரோக்கியத்துல நல்ல பலசாலியா இருப்பான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாரு. கீழே நான் உன்னோடு சொல்றாரு. அதான் ஆண்டவருடைய பிரிய என்ன தெரியும், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு தான் இருப்பேன், நான் உன்னோடு இருக்கிற தேவன், நான் உன்னோடு நடப்பேன், உன்னோடு தூங்குவேன், உன்னோடு எழுந்திருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காப்பேன். பயந்தில சொன்னாரு பார்த்தீங்களா, நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்க போகலாம், லண்டன் போகலாம், யூஎஸ் போகலாம், இல்ல ஆங்காங்க போகலாம், எங்க வேணாலும் போனாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். நீ என்ன விட்டு பிரிய மாட்டேன், நான் உன்னோடு தான் இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். சொல்றாரு பாருங்களேன் இந்த வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கரங்களை தட்டி உன்னை கைவிட மாட்டேன். இதான் நீங்க பொருத்தனை பண்ணிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும், ஆண்டவரே அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணா, அண்ணால என்ன பண்ணா, அதுல பாதி புள்ள வெட்டியா கொடுத்தா, இல்ல கையை கொடுத்தாலா, இல்ல காலு கொடுத்தாலா, இல்ல ஆண்டவரே ஒரு கால் எடுத்துக்கீங்க, எனக்கு மிச்சத்தை எனக்கு தேவை என் பையன் சொன்னாலா, இல்ல தலையை வெட்டி கொடுத்துடுற வலி செலுத்தின்னு சொன்னாலா, முழுசா கொடுத்தா பாருங்க. நீ முழுசா பொருத்தனை பண்ணினதை கொடுத்து பாரு, உன்னை விட ஆசிரியப்பட்ட குடும்பம் அந்த பூமியில இராது. கரங்களை தட்டி கத்தரை மகன் பெற்று முழுசா முழுசா கொடுக்கணும். சிலவங்க பங்கு பிரிப்பாங்க, இது அங்க, இது அங்க, இது இங்க, இடையில ஒரு பூந்து விளையாட்டு போயிடும். பொருத்தனை என்பது முழுசா கொடுப்பதுதான். அல்லேலூயா. அப்ப முழுசா கொடுத்தா பாருங்க, அண்ணா முதல் குழந்தைய முதல் கனி அதை கொடுப்பேன் ஆண்டவரே, முழுசா கொடுத்துட்டான். அது பெரிய தீர்க்கதரிசியா மாறிட்டு, பவுலுக்கு அபிஷேகம் பண்ணது, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணது, பல பேரை பார்க்குது அந்த புள்ள. மயிலம் முழுசா கொடுக்கணும் பாருங்களேன். பொருத்தனை அவன் பண்ணினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்புறம் 14 சொல்றாரு, யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த பொழுது மெய்யாவை கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று வருத்தப்படுகிறான். தரிசனம் பார்த்துட்டனே, தூங்கிட்டனே, உருண்டனே, பரண்டனே, ஒட்டாய் விட்டனே, இந்த தேவனுடைய சன்னிதானமே ஐயோ என்று அந்த பயம் அவனுக்கு இருதயத்தில் இருந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் இது என்ன அல்ல, வேற அல்ல. அன்பு தாய்மார்களே, சொல்றாரு, இந்த தேவனுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ள வந்தா சகல ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. இந்த வீட்டுக்குள்ள வந்தா என் துன்பம் சந்தோஷமாய் மாறும், என் கண்ணீர் துடைக்கப்படும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறிடும், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், என் நோய் குணமாகும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள நான் வந்துட்டேனா, இது தேவ வீடு, கர்த்தரை அசைவாடுகிறார், என் பிரச்சனை எல்லாம் மாறிடும், ஒன்று என்னை மேற்கொள்வதில்லை. நீங்க விசுவாசிக்கிறது தான் உங்க பொருத்தனை. நான் வந்துட்டேன், நான் தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டேன், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை.
எனக்கு பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு ராஜா எனக்கு கொடுப்பான். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரையும் இடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன். அந்த வாக்கு பொய் இல்லை, இளைப்பாறுதல், ஆசீர்வாதம், மகிமை, காரணம். ஆனா அவர் கொடுக்கும் போது தான் கொடுப்பாரு, நீ கேட்டா கொடுக்க மாட்டார். நீ அவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துடணும். ஏதாவது கொடுத்தனே அண்ணால அதான் செஞ்சான், கொடுத்துட்டா. நஷ்டமோ லாபமோ சாமுவேல் முதல் கற்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்து விட்டார். பயந்து நடுங்கி போய் என்ன பண்ணா, இது தேவனுடைய ஸ்தலம் அல்லாமல் வேற எதுவும் இல்ல, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல, இது தேவனுடைய வீடு. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், நான் நினைத்து சாதிக்க போகிறேன், கர்த்தர் என்னை அபிவிருத்தமாய் ஆசீர்வதிக்க போகிறார், நான் ஒரு பெரிய மனுஷனாய் மாற போகிறேன் என்ற ஒரு இருதயத்திலே நினைச்சா பாருங்க, கொஞ்ச காலத்தில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதத்துக்கு பிரயாசப்பட வேண்டாம், உன்னை தேடி வர ஆசீர்வாதம். யாக்கோபை ஆசீர்வாதம் தேடி வந்தது, எல்லாமே அவனை தேடி வந்தது. பைபிள் சொல்லுது, நான் சொல்ல அடுத்த வசனம் சொல்ல வரலேன். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலை கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நெருக்கி அதன் மேல் எண்ணெயை வார்த்து, நீங்க இங்க பாத்தீங்கன்னா எண்ணெய மேல ஊத்தி கீழே அபிஷேகம் பண்றான். அன்னைக்கு யாக்கோபு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கான். எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்றான் அந்த கல்ல. ஏன்னா அது கல்லு 12 கோத்திரம், 12 கோத்திரத்தில் கல்லை அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த அபிஷேகத்தை எண்ணெயை ஊத்தி அதை அபிஷேகம் பண்ணி என்ன பண்றான், அந்த இடத்திலே அதை நட்டு இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. மயிலாப்பூர்ல ஒரு லூஸ் இருக்குது, இங்க ஒரு லஸ் இருக்குது. அங்கேயும் பெத்தல் தான், இதுல பெத்தல் நகர் இருக்குது பாருங்க, அந்த பேர் தான் இங்க இருக்குது. அதான் அப்படியாப்பட்ட இடத்துல 4 மாடி 5 மாடி வீடு கட்டிட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்தேல் என்று அதற்கு பேரிட்டான். அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இடத்திலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பினால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்திருக்கின்ற கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். கரங்களை கர்த்தரை மகிழ்ப்படுத்து. ஹல்லேலூயா. அப்படியே நடந்தது பாருங்க. அப்படியே போனோம். இது பரிவத்தோடு வந்த ஆசீர்வாதம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான். அவன் ஜீவன் காக்கப்பட்டது. அவன் பொண்ணோடும் பொருளோடும் ஆடோடும் மாடோடும் வெள்ளியோடும் அவன் வந்தான். தன்னுடைய சொந்த ஊருக்கு தேவன் அப்படியே கொடுத்தார். அதான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். வேதம் சொல்லுது. ஆமோஸ் புத்தகம் 5 எடுக்க சீக்கிரம். ஆமோஸ் புத்தகம் என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுங்கள் என்ற வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். என்னவென்றால் என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், பிழைப்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் உனக்கு எனக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள். பிரைஸ் அல்லாஹ். கரங்களை தட்டி நீங்கள் பிழைப்பீர்கள். அது உங்களுக்கு பிழைப்பு வா. உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். ஆனா உபாகத்துல சொல்றாரு, உபாகம் 4ஆம் அதிகாரம், உபாகத்துல 4:30-31 நீங்க வாசித்தீங்கன்னா, உபாகமம் 4:30-31 சீக்கிரம் வாசிங்க. 4:30-31 நீ வேவலப்பட்ட இவைகள் எல்லாம் என்னங்க வாசி. வியாகுலப்பட்ட இவைகள் எல்லாம் தொடர்ந்து பிடிக்கும்போது பாருங்க சொல்றாங்க. நீ வியாகுலப்பட்ட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாட்களில்
தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, அவர் சத்தத்திற்கு படிவாயானால் உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்க மாட்டார். பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்ட கொடுத்த உன் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கடவுள் மறக்க மாட்டார். அழைத்த உன்னை, தெரிந்து கொண்ட உன்னை அவர் மறக்க மாட்டார், அழிக்க மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். உன்னை அழைத்த தேவன் ஒன்று உள்ளவர். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம். ஆனா கர்த்தர் வாக்கு மாறாது. இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத மகளே, சகோதரிய சகோதரனே, மாற மாட்டார். வேதவசனம் தெளிவா சொல்லுது. யாத்திராகமம் 34:6-7 எப்படி சொல்றார்? யாத்திராகமம் 34ல 6-7 நீ வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ளவர். வாழ்க்கையில் அவர் எப்படி இருப்பாரு? சத்தியம் உள்ளவராக இருப்பா. உன் தலைவில நீங்கும், உனக்கு இரக்கம் காட்டுமா, உனக்கு தயவு காட்டுமா, உனக்கு அனைத்து நன்மைகளை உனக்கு கூட கொடுப்பான். உன் கை சோர்ந்து போவதில்லை, உன் கை சோர்ந்து போவதில்லை. சங்கீதத்துல 85 சொல்றாரு பாருங்க. சங்கீதத்துல 86:15 சொல்றார். 86 சங்கீதம் 86:15 நீங்க வாசித்தான் அதுல சொல்ற, ஆனாலும் ஆண்டவரே நீ மனமுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அவர் எப்படி இருக்கிறாரு? பூரண கிருபை உள்ளவரா இருக்காரு. பூரண எப்படி சொல்லுவோம்? பூரண புருஷனா இருக்கிறார். பாதியில கைவிட மாட்டார். நம்ம வச்சுக்கலாமா? பூரண புருஷனா இருக்கிறார். கடைசி வரை நம்மளை கரம் பிடித்தவர், கடைசி வரை நம்மளை காப்பாற்றுவார். அதான் பூரண புருஷனா இருங்கள் என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஒரு மனமகன் தான் அவர் நமக்கு. நம்மெல்லாம் அவருக்கு யாரு? மனவாட்டி. நமக்கு எப்படி இருக்கிறாரு? பூரண கிருபையுள்ளவரா இருக்கிறார், பூரண புருஷனா இருக்கிறார். எவ்வளவு வேணாலும் குறை இல்லை அவரிடத்துல, எவ்வளவு வேணாலும் அவரிடத்துல தடுமாற்றம் இல்லை, எவ்வளவு வேணாலும் அவரிடத்துல என்ன இல்லை? வஞ்சகமே கிடையாது. வஞ்சகம் இல்ல ஆண்டவர்கிட்ட. பூரண புருஷனாய் நமக்கு இருக்கிறார், பூரண கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதான் மேல சொல்றார் பாருங்களேன். மேல மேல 14 சொல்ற, தேவனே அகங்காரிகளுக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டம்தான் என் பிராணனை வாங்க தேர்கிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் நானோ நீர் எனக்கு இரக்கமும் மன துருக்கமும் நீடிய சாந்தமும் பூரண கிருபை உள்ளவரா இருக்கிறேன், முடிவில்லா தேவனா இருக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார். எனக்கு அன்பன் தேவனுடைய பிள்ளையே கலங்காதே. இன்னொரு வசனம் சொல்லுது, எரேமியா 18:6 இப்படி சொல்றான். நீங்க தெரிஞ்சுக்க பாருங்களேன். எனது வார்த்தை உனக்கு திடப்படுத்துங்க. ஓ, நம்மள யாரு? இஸ்ரவேல் குடும்பத்தை சொல்றார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நான் உன்னை அடிக்கவும் நொறுக்கவும் கொல்லவும் புதைக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது சொல்றாரு. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்னை புதைக்கிறதுக்கான சிலுவையில மறித்தேன், உன்னை எரிக்கிறதுக்கான ரத்தம் சிந்தினேன், உன்னை தரித்திருந்த தள்ளவான ஏழ்மையான உன்னை பிச்செடுக்க சொல்லியா நான் சிலுவையில தண்டு கொண்டு கோபத்தோடு சிலுவையில தொங்கினேன். எவ்வளவு அழகா சொல்றாரு. குயவங்க கையில இருக்கிற கலிப்படம் போல நீங்க என் கையில இருக்கிறீங்களே, உங்களை உருவாக்கவும் மிதிக்கவும் நசுக்கவும் உடைக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் சொல்றேன். என்ன சொல்ற அந்த வசனம்? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல
நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அதனால நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சாத்தானை தொட முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீங்க குயவன் கையில எப்படி களிமண் இருக்கிறதோ என் கையில நீங்க இருக்கிறீங்க. உங்களை நான் உயர்த்துவேன், கட்டுவேன், கொண்டாக்குவேன், எல்லாம் பண்ணுவேன். நீங்க என் கையில இருக்கிறீங்க. சாத்தா என் கையில் இருக்க தரவ முடியாது, பறிக்க முடியாது. கையில் கர்த்தருடைய கையில் இருக்கிற விதைய, நம்ம கையில் இருக்கிற விதைய காக்கா புடுங்குமா? புடுங்காது. அப்போ நம்ம எல்லாரும் யாருடைய கையில் இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறோம். சத்துரு புடுங்க முடியுமா? புடுங்க முடியும். விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நினைத்ததை செய்ய போகிறார். காத்திருங்கள். வேதவசனம் சொல்லுது. அதுலதான் ஏசாயா 49:15-14 சொல்ற. இப்படி சொல்றாரு. கர்த்தரோட எங்க இருக்கிறாரு? இஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் உன் பிள்ளை, உன் தோட்டம், உன் சொத்து, உன் பத்து, உன் குடும்பம், உன் பேர, உன் பேத்தி, உன் மாமனா, உன் மாமியா எல்லாரும் யாருக்கு கொண்டாக இருக்காங்க? கர்த்தருக்கு கொண்டாக. ஒரு சேதமும் வராது. நீ கர்த்தரை விசுவாசிக்க பொழுது. அவரை விசுவாசிக்காம அப்படி இப்படி நம்ம போனாதான் நமக்கு தொல்லை. அவரை விசுவாசித்து அவர் பாதத்துக்கு கீழே, அவர் வாக்குத்தத்துக்கு கீழே, அவர் கட்டளைக்கு கீழே, அவர் நேமத்துக்கு கீழே, அவர் விதிக்கு கீழே இருப்போமானா எந்த விதமான பிரச்சனை தொல்லை நமக்கு வரவே வராது. நம்ம கீழ்படியாத நிமித்தம் வருகிற துன்பங்கள் ரொம்ப ஓவரா இருக்கு. ரொம்ப பல விஷயமான காரியம் வரும். அப்ப போய் அவர் நம்ம சொல்ல முடியும். நான் சொன்னேனே, நீ கேட்டியான்னு கேட்பாரு. அவரு சொல்லுக்கு நம்மளால நிக்க முடியாது. அதனால அவரு சொல்லுக்கும் ஞாபகத்துக்கும் கட்டளைக்கும் நம்ம கீழ்படிஞ்சோம்னா அந்த பூமியில எந்த துன்பமும் வராது. அதுதான் உண்மை என்பதை நான் கண்டுகொண்டேன். அவர் சொன்ன வழியில் அவன் நடந்து போனோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லேலூயா. அவர் சொல்லாத வழியில் நம்ம போனோம்னா காலில் முள்ளு குத்தலாம், கல்லு குத்தலாம், தடுமாறி விழலாம், ஒரு கால் கூட அடிபடலாம், நரம்பு அறுத்துக்கலாம், எலும்பு முறிஞ்சு போகலாம். ஏன்னா அவர் சொல்லாத வழியில நம்ம போனா அப்படி பிரச்சனை வரும். அவர் சொன்ன வழியில நம்ம போனா நமக்கு என்ன ஆகாது? ஒன்றும் நேரிடாது, ஒன்று நம்மளை அணுகாது. பைபிள் சொல்லுது. ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். வாசிங்க. சங்கீதம் 73, சங்கீதம் 73 22-24 வரை வாசிங்க. டக்கு டக்கு டக்குன்னு வாசிங்க. ஆமா, 73. சொல்றாரு பாத்தீங்களா? நான் காரியம் அறியாத மூடன் சொல்றாரு. நம்ம சொல்லுவோமா? ஆண்டவருடைய காரியம் என்னன்னு தெரியலையே, என்ன பண்ண போறாரு புரியலையே. தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பார்கள் சொல்றாரு. நான் காரியம் அறியாத மூடனானே. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படாத முன்பாக எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி இருந்திருக்கோம்? மிருகம் போல இருந்தோம். ஆனாலும் நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன். கணக்கில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒன்று சேதப்படாது. நான் மூடரா இருக்கும்போது, முட்டாளா இருக்கும்போது, அறிவில்லாதவனா இருக்கும்போது, காடுகளிலும் மேடுகளிலும் சத்துகளிலும் தெருவுகளிலும் ஓடினேன். அப்ப எனக்கு முன்னத்தனமா இருந்தேன், தெரியல. காவிய சொல்றாரு. ஆடு வைத்துக் கொண்டு போய் அவர் அப்படி இருந்திருக்காரு. ஆடு வைத்துக் கொண்டு போய் பண்ணிருக்கிறார். இருக்கிறார். ஒரு விசை சிங்கத்தின் வாயிலிருந்தும், ஒரு விசை கரண்டின் வாயிலிருந்தும் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறார், மீட்டிருக்கிறார். கடுமையான ஒரு மனுஷன் தான் அவரு. ஏன்னா யுத்தத்துல வல்லவன் தாவீது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது உலகாரம். அதனாலதான் தேவனுடைய வீட்டை யாரு கண்டது? ஏன்னா ரத்தம் படைத்த கரத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட முடியாது. அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் தேவன். அவர் எல்லாருக்கும் தேவங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு மட்டும் தேவல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களுக்கும் யார் அவரு?
கடவுள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நமக்கு மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டதுதான் தேவன் அல்ல, அவர் உலக வேதம். நான் உலகத்துக்கு ரட்சிகரா இருக்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிறவங்க என் பிள்ளைகள் என்ற நாம அப்படிதான் சொல்லணும். அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் என் பிள்ளைகள், நான் உலக ரட்சகரா இருக்கிறேன், உலகத்தில் மக்களை காக்கவே வந்தேன்னு கத்த சொல்றார். உலக ரட்சகர் அவர், சாதாரண ஆளு கிடையாது. அப்போ ஆண்டவர் எனக்கு வலது கரத்தில் என்ன பண்றாரா, வலது கையை பிடித்து உன்னை தாங்குகிறேன், உன்னுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்ன ஆகும், மகிமையிலே நீ ஏற்றுக்கொள்வேன். ஆண்டோடைய ஆலோசனைப்படி நம்ம இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதா, மகிமை, கிரீடம், ஆசீர்வாதம், ஆனந்தம், சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம். இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. உயிர் இருக்கிறவரை அனுபவிக்கணும். செத்த பிறகு தேவராஜ்யத்தை போய் நான் அனுபவிக்க முடியாது. ஆண்டவரோடு சோதனை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் ஆண்டவர் மனுஷனுக்கு 120 வயது கொடுத்த அனுபவி ராஜா. பூமியில எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லா உலகத்துல சுத்தி பாரு, எல்லாம் விசுவாசி, எல்லாம் உனக்கு படைச்சு வச்சிருக்கிற வானம், பூமி, கொடி, செடி, மேடு, பள்ளம், அருவிகள் எல்லாத்தையும் நான் படைச்சு வச்சிருக்கிறேன். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கத்த நமக்கு எல்லாத்தையும் படைச்சு கொடுத்து சில ஜனங்களுக்கு அப்படிதான் சொன்னாரு. இந்த பைபிள் அப்படி சொல்லுது. கீழே வசனம் சொல்லுங்க, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. வேறு விருப்பம் என்ன இருக்குது? துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம், மகிழ்ந்திருப்போம், துதித்திருப்போம், சுகமா இருப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேற என்ன கர்த்தர் நமக்கு இந்த பூமியில கொடுத்திருக்கிறார்? ஒரு வசனத்தை நான் சொல்லி கடந்து போக போறேன். யோவான் 10:28-29 வாசிங்க. புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுக்குள்ள நம்ம வரப்போகிறோம். யோவான் 10:28-29. இவைகளை சொன்ன பின்பு நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பாத்தீங்களா, நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் நீ நான் கெட்டு போவோமா? நான் சொல்லல, பாப்பி சொல்லுங்க. நம்ம கெட்டு போவோமா? சொல்லுங்க. நான் கெட்டு போக மாட்டேன். நான் ஆண்டவர் சுவைக்கிற கனியா இருப்பேன். நீங்க சொல்லணும், நான் கெட்டு போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்துட்டா. நான் கெட்டு போனா கெட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ஜீவன், அவர் ஜீவனம் கொடுத்திருக்கிறார். கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை உலக ஜீவன் நமக்குள்ள இருந்தா நம்ம கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்றது? மறுபடியும் வாசிங்க. அதை நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். பாத்தீங்களா, எத்தனை காலம்? ஒரு காலம் அவைகள் கெட்டு போவதில்லை. நான் வொர்ஷிப்ல அதை நான் உங்களுக்கு ஆண்டவரோடு பேசும்போது இந்த வொர்ஷிப்ல உனக்கு நான் சொல்லி காட்டினேன். அவைகள் என்ன பண்ணுவதில்லை, அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தா உனக்கு பிசாசு தொட முடியாது. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ராஜமோடி, கர்த்தர் கரத்தில் இருக்கிற யாரு? ராஜமோடி. உன்னை தொட முடியாது. உத்தரவெல்லாம் தொட முடியாது. உத்தரவண்டி உள்ளே வராதன்னு போட்டிருப்பாங்க. கதவை தட்டி அம்மா உள்ள வரலாமான்னு கேட்கணும். உத்தரவண்டி உள்ளே வா வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தா உள்ள நாய் இதை கடிச்சின்னா கேட்க மாட்டாங்க. நாய்க்கு சாக்கிறது ஏன் போடுறாங்க? திடீர்னு உள்ள வந்துடக்கூடாது தான் போடுறாங்க. அதான் முன்னாடி எச்சரிக்கை. ஆண்டு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். என் கையில இருந்து ஒருவனும் உங்களை என்ன பண்ண முடியாது. கர்த்தர் சொல்றாரு, ஏன் பயப்படுறேன்? வெள்ளம் வரட்டும், நோய் வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், வெள்ளம் வரட்டும், சுனாமி வரட்டும், வானம் இடிந்து வந்து நட்சத்திரங்கள் உழட்டும், கர்த்தர் சித்தம் இல்லாம நம்ம ஜீவனை ஒருவனும் தொட முடியாது. ஓ மயிலா 30 என்ன சொல்றாரு? 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரையும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. கடந்த தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒருவனாலும்
நம்மளில் இருப்பவர் பெரியவர். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைத்தீர்கள். இதான் வாக்குத்தத்தம். கர்த்தரை நீ தேடும் பொழுது அவருடைய கரத்தில் இருக்கிற நீ ராஜமுடியா இருக்கிற. என் பிதா பெரியவரா இருக்கிறார். என் பிதா கரத்திலிருந்து ஒருவனாயிலும் பறிக்க கூடாது. பறிக்க கூடாது பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனம் அப்படியே கீழே நீங்க வாசி, வெளிப்படுத்தல் 15:20 கடைசி புத்தகம். திருக்கதர்சனத்தை வந்து நான் முடிக்கிறேன் பாருங்க. 15:20 16:20 சாரி 16:20 தீவுகள் யாவும் அகன்று போயின, பருவங்கள் காணப்படாமல் போயின. வேதீங்களா? வேத வசனம் என்ன சொல்லுது? தீவுகள் யாவும் எப்படி ஆயிடுச்சு? கர்த்தருக்கு விரோதமான தீவுகள். கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தருக்கு விரோதமானது. தீவுகள் என்னாச்சு? அகன்று போயின. பருவதங்கள் காணப்படாத போயிடுச்சு. எவ்வளவோ காணாத போயிடுச்சு. காத்துல அடிச்சுட்டு போச்சு. ஆண்டவர் சொல்ற எல்லாம் போச்சு. உச்சி போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணும் இல்லை. கையும் காலும் தான் மிஞ்சினதுன்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்லுவாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, என் கையும் காலும் மிஞ்சினது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீ மட்டும் போக மாட்ட. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. காரணம் என்ன? நீ எங்க இருக்கிற? கர்த்தருடைய, அது பிதாவுடைய கரத்தில் இருக்கிற அவர் கையிலிருந்து உங்களை பறிப்பதற்கு ஒருவனாலும் கூடாது கூடாது என்றுதான் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வதும் அவர் உன்னை கைவிடுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதுமில்லை. பொருத்தனை தான் பொருத்தனை. 100க்கு 100 ஆசீர்வாதத்தை உன்னால் பெற முடியும். இதுதான் பொருத்தனை. அல்லேலூயா. கர்த்தருடைய நீதியும் நியாயமும் வேறு. உலகத்தின் நீதியும் நியாயம் வேறு. உலகத்துடைய சமாதானம் வேறு. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் வேறு. உலக சட்டங்கள் வேறு. கர்த்தருடைய சட்டங்கள் வேறு. அவருடைய வழிகள் வேறு. உலகத்துடைய வழிகள் வேறு. உலகத்துடைய கலாச்சாரம் வேறு. கர்த்தருடைய கலாச்சாரம் வேறு. உலகத்துடைய வாழ்க்கை வேறு. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வேறு. எல்லாம் வேறு வேறு வேறாய் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. என்ப தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை 119 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம் 119 நிறைவான ஒரு வசனம். 119:15 தெரிஞ்சுக்கீங்க. உங்கள் கட்டளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை நான் தியானித்து, அதான் அவர் கட்டளைகளை தியானிக்கணும், ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், எழுந்திருக்கணும், தோத்திரம் பண்ணணும், சபைக்கு போகணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஒரு கட்டளை என்ன பண்ணணும்? கண்ணோக்கணும், தியானம் பண்ணணும். படிச்சவங்க தியானம் பண்ணி என்ன எழுதிருக்கு என்பதை பார்க்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்துவாங்க. எழுந்திருப்போமா? ஏன்னா சாயந்தரம் வரை நமக்கு ஆராதனை இருக்கிறது. 6:30 மணிக்கு கூடி 8 மணிக்கு நம்ம முடிச்சிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போம்.